வருவதற்கு முன்னால் இந்த ரசூலா வாழ்ந்த பூமி மக்கா பூமி, அந்த பூமியுடைய அமைப்பு, அந்த பூமியில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட சமயம் சம்பந்தப்பட்ட பண்பாடுகள் சம்பந்தமான விஷயங்களை சுருக்கமாக நான் ஞாபகப்படுத்தினேன். இந்த நிகழ்ச்சியில் நான் நினச்சி கொண்டிருந்ததான் இந்த சீரா தானே கொஞ்சம் ஆக்கள் இந்த நுணுக்கமாக கேட்டுக்கொண்டிருக்கணும் அடிப்படையில் சின்ன ஒரு போட்டி ஒன்று மாதிரி. இந்த நேற்று எனக்கு அந்த கிஃப்ட் எடுத்துன்னு வர கிடைக்கல, ஒன்றும் இல்லை. இந்த ரியாலு சாலிஹின்ற இந்த பேரை போட்டு என்னோட சீரத்து நபியோட பாடத்தை போட்டு நிர்வாகத்தில் அந்த அனுமதியோடு தான் இதை எடுத்து வந்திருக்கிறேன். அப்போ நேற்றைய பாடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தர்சன சொன்னால் இந்த கிஃப்ட்டை நான் இன்ஷா அல்லாஹ் தாரேன். நேற்றைய பாடத்துக்கு வந்திருப்பீங்க. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பாடம் முடிச்சதோடய நாங்கள் கேள்வியை கேட்டு கிஃப்ட்டை கொடுப்போம். நேற்றைய பாடத்தில் இந்த மிச்சம் பெருசாக கேள்வி கேட்கிறானால் ஆக்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க பேர்களை. இந்த ரசூல்லாவுடைய அந்த பரம்பரை சென்னன் ரசூல்லா முகமது நபி வாப்பா அப்பா அப்படின்னு சொல்லி அதில் இந்த மிக முக்கியமான ஒருத்தர் கடைசியாக கடைசியானால் அந்த கடைசியோட அந்த பேரோட நான் நிப்பாட்டேன். அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி வரைக்கும் அந்த பரம்பரை வருது. அந்த பேரோட நிப்பாட்டேன். அவர் முக்கியமான ஆள். இன்னும் ஞாபகப்படுத்துகிறேன்னு சொன்னால் அந்த ஹஜ்ஜி இந்த சீசன் வார நேரத்தில் ஹாஜிகளுக்கு எல்லா விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்த இந்த ஆரம்பித்து வச்சேன் அவர் தான் அதை ஆரம்பித்து வச்சார். இந்த தண்ணி வசதிகள் இப்போ போனாலும் ஹாஜிகளுக்கு தண்ணி வசதி இடங்கள் அது இதெல்லாம் ஃப்ரீயாகவே இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அந்த காலத்துலேருந்தே இருந்தது. இதை உருவாக்கினவர் ரசூலோட பரம்பரையில் ஒருத்தர் பேர் ஞாபகமிக்கா குசை. மாஷா அல்லாஹ், குசை என்பதுதான் சரியான விட. சரியா? அவருக்கு எங்களோட சின்ன கிஃப்ட் ஒன்று சரியா அல் சாலிஹின்ற பேர் போட்டு ஒரு கீட்டை ஹை. இந்த முஹம்மது நபி, அப்துல்லா, அப்துல் முத்தலிப், ஹாஷிம், அப்துல் மனாஃப், குசை. சரியா? ஹைர். இன்றைக்கு நாங்கள் இந்த ரசூலோட நுபுவத்துக்கு முன்னால் முக்கியமான 2-3 சம்பவங்கள் நடந்த அதை சுருக்கமாக ஞாபகமூட்டி நுபுவத்துக்கு பிறகு என்ன நடந்தது அந்த சில சுருக்கமாக நாங்கள் ஒரு 4:30-4:35 வரை காட்டணும் சில பார்ப்போம். ஹை. ரசூலோட நுபுவத்துக்கு முன்னுக்கு நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் ரசூலோட திருமணம். ரசூலோட திருமணம். ரசூலா முதலாவதார திருமணம் முடிச்ச ரசூலோட முதல் மனைவி ஹதீஜா அம்மையார், ஹதீஜா நாயகி. இப்போ ரசூல்லா திருமணம் முடிச்ச நேரத்தில் ரசூல்லாவுக்கு வயசு எத்தனை? 25. ஹதீஜா நாயகி வயசு 40. அப்போ 25 வயசை வச்சு அந்த உலமாக்கள் ஃபிக்ஹுடைய உலமாக்கள் தான் சீரா நான் சொன்னேன். சீரா மட்டுமல்ல, சீராலேருந்து நிறைய விஷயங்கள் ஏன்னா ஆதாரமாக எடுக்கப்படுது. இந்த 25 வயசை வச்சு ஒரு ஆண் திருமணம் முடிக்கக்கூடிய வயசு 25க்குள்ளதாக இருக்க வேண்டும் இருந்தால் நல்லம் என்று ஃபிக்ஹுடைய சட்டங்கள் எடுக்கப்பட்டதையும் நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். இதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும். இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைய காலத்திலிருந்தே ரசூலா 11 திருமணம் முடித்தவங்க இஸ்லாத்தின் எதிரிகள். இஸ்லாத்தை சகிச்சு கொள்ள முடியாதாக்கள் சொல்கிற விஷயம் ரசூல்லா பெண்கள் மீதுனா இந்த ஆசை உள்ளவர், இதனால தான் நிறைய திருமணம் முடிச்சு கொண்டாங்க, அப்படி இப்படியெல்லாம் நிறைய கதைகள் சொல்கிறத கேட்கலாம். அதுக்கு மிக முக்கியமான ஒரு அடி அல்லது பதிலனா ரசூலுடைய ஆரம்ப திருமணம். ரசூல்லா 7 மணி இருந்தால் அவருக்கு விருப்பம் என்றிருந்தால் ஒரு என்ன செஞ்சுக்கலாம், இளம் வயதுள்ள ஒரு கன்னி பெண்ணை ரசூல்லாவுக்கு திருமணம் முடிச்சுக்கலாம். ரசூல்லா இந்த வசதிங்கிறவர், சம்பாதிச்சவர், அழகானவர், நான் வம்சத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லை, ரசூல்லாவுக்கு முடிச்சுக்கலாம். ஆனால் ரசூல்லா ஏன்னா அல்லாவுடைய ஏற்பாடாக ஹதீஜா நாயை திருமணம் முடிச்சு வைக்கிறது அல்லாவோட ஒரு ஏற்பாடு தான். அதுக்கு ஒரு ஏற்பாடு சில பிறகு வரும். ஏன்னா ரசூல்லா விஷயத்தில் ஹதீஜா நாயை நிறைய சப்போர்ட் பண்ணேன். ரசூலாவுக்கு நபித்துவம் கிடைக்கிற நேரத்துல எல்லாம் மனசை தைரியப்படுத்துகிற விஷயங்களில், ரசூலாவுக்கு ஆலோசனை கொடுக்குற விஷயங்களில், ரசூலாவுக்கு செலவழிக்கிற விஷயங்கள் எல்லாம் அவள் வசதியான ஒரு பெண்மணி, அவள் நிறைய சப்போர்ட் பண்ணி தான் அல்லாவுடைய செட்டப். இப்போ நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டால் இது ஒரு ரசூல்லா இந்த இந்த ஆசை உள்ளவர் பெண்கள் மீது இந்த ஆசை கொண்டவர்ன்றதை அந்த பிழையான கருத்து, அந்த கருத்தை நாங்கள் பொய்ப்பிக்கணும். அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்கறதுக்கு மிக முக்கியமான ஒரு சான்று தான் ரசூலா 25 வயசில் முடிச்சு ஹதீஜா நாய்க்கு 40 வயசு. இப்போ ஹதீஜா நாயுடைய அந்த திருமணம் எப்படி நடந்தது என்பதை உங்களுக்கு நிறைய தெரியுமாக்கும். ரசூலா ஒரு காலம் ஒரு அந்த வயசு வரும் வரைக்கும் ஆடு மேய்ப்பவராகத்தான் நீந்தார், ஆடு மேய்ச்சிக்கும் நீந்தார். இந்த விளப்பமுள்ள வயசு என்று சொல்கிறது இந்த பருவ வயசு அடைஞ்சி அந்த சமூகத்தோடு சம்பாதிக்க முடியும் என்ற தைரியம் வரக்கூடிய வயசுக்குது. அந்த வயசில் ரசூல் என்ன செஞ்சால் வியாபாரத்தை ஆரம்பித்தார். அவட்ட அந்த கேபிட்டலில் போட்டு வியாபாரம் செய்ய வளமை ஒன்றிக்கல. ஹதீஜா நாயி பெரிய வசதி உள்ள ஒரு பெண்மணி, மாப்பிள்ளை மௌத்தான ஒரு விதவை பெண்மணி. அவன் என்ன செய்வாள் என்றால் நம்பிக்கையான ஆக்களை கூப்பிட்டு அவனை சாமம் கொடுப்பா. ஆக்கெல்லாம் என்ன செய்து ஷாமுக்கு போய்த்து வியாபாரம் செஞ்சுட்டு வருவாங்க. இப்போ ரசூல்லாவை ஹதீஜா நாய்க்கு எப்படி கவர்ந்தென்றால், இப்போ ஹதீஜா நாயகி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி தானே. இப்போ நாங்களும் வியாபாரம் செய்கிறார்கள் தான். இந்த இந்த ஊரை பொறுத்த வரையில் ஏன்னா ஜெம்ஸ் கல்லை கொடுத்து இந்த ஈரோட்டுக்கு கொடுக்குற சில்லறை
கொடுத்து உங்களுக்கு தெரியும் தார் நம்பிக்கையானால், தார் போய் பேசக்கூடியவர், தார் நியாயமானால், தார் நேர்மையானால் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் ஹதீஜா நாயும் நிறைய பேரோட டீல் பண்ணி கொண்டிருக்க நேரத்தில் அப்போ அவருக்கு ரசூலுல்லாவுடைய அந்த நடவடிக்கை எல்லாம் மிக ஆச்சரியமானது. யாருமே இப்படி நடந்து கொள்ளலை. உண்மையை பேசுகிறாரு, நம்பிக்கையாக நடக்கிறாரு, சொன்ன வார்த்தைக்கு மாறு அமைக்கிறாரு. அதே மாதிரி தான் ஹதீஜா எனக்கு ரசூல்லா பிஸ்னஸ் டீல் ஆனதுக்கு பிறகு நிறைய பரக்கத்து வந்தது. நான் அந்த ஹலீமா நாய் அந்த ரசூலுக்கு பால் ஊட்டின பெண்மணி விஷயத்தில் தத்தெடுத்தோட இந்த பரக்கத்து வந்த மாதிரி இந்த அந்த ஹதீஜா நாய்க்கு அவரோட பிஸ்னஸ் நிறைய அபிவிருத்தியானது. அப்போ இதை நிறைய காரணங்களை வச்சு ரசூலுல்லாவை என்ன செய்கிறாங்க, ஹதீஜா நாய் அவங்க திருமணம் முடிச்சு கொள்கிறாங்க. நான் இந்த என் பாடத்தில் ஆரம்பமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான், இந்த நாங்கள் கட்டாயமாக எங்களோட மனசில் வச்சுக்கொள்ளணும். இந்த சம்பவங்களாக இருக்கலாம், குர்ஆன் வசனங்களாக இருக்கலாம், சில விஷயங்கள் இருக்கிற இஸ்லாத்தில் அந்த அல் ஈமானு பில் கைப் அப்படின்னால் மறைவான விஷயங்களை நாங்கள் கட்டாயம் நம்பணும். இப்போ சில விஷயங்கள் நான் உங்களுக்கு செல்கிற நேரத்தில் இந்த உலகத்தோடு நாங்கள் பார்க்குற நேரத்தில் இல்லை, நாங்கள் படித்த படிப்போடு நாங்கள் பழகக்கூடிய அந்த சூழ்நிலை எங்கள்கிட்ட அந்த உலகத்தோடு பார்க்குற நேரத்தில் சில நேரம் அது எங்கள்கிட்ட புத்திக்கு எட்டாது. எங்கள்கிட்ட இந்த ஏன்னா கற்பனைக்கு அது வராது. எங்களோட கற்பனைக்கு படாத விஷயங்கள் தான் மறைவான விஷயங்கள். எங்களோட கற்பனைக்கு வராத விஷயங்கள் தான் மறைவான விஷயங்கள். ஒரு ஈமான்தாரிட்ட ஒரு முஃமின்ட் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையான ஆரம்பமான பண்பு அல்லதீன யுமினூன பில் கைப். சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்றான், முஃமின்கள் எப்படி என்றால் கைபை அவர்கள் ஈமான் கொள்வார்கள். கைபான விஷயம் வேற பகுதி, வேற பாடம். ரசூலுடைய வரலாறோடு ஒப்பிட்டு பார்க்குற நேரத்திலும் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் கைபானவர் தான். இதனால தான் இந்த ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் ஈக்கிற நேரத்தில் சொன்னாங்க, உங்களை விட ஒரு சிறந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்குவான், உங்களை விட ஒரு சிறந்த சமுதாயம் பின்னால் வருவாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் உங்களோட ஈக்கிறேன், நாங்கள் உங்களோட தொழுகிறேன், உங்களோட நாங்கள் எல்லா கடமையும் செய்கிறேன், உங்களோட யுத்தம் செய்ய போகிறேன், உங்களோடையே தான் நாங்கள் ஈக்கிறேன், எங்களை விட ஒரு சிறந்த சமூகம் வருவாங்களான்னு கேட்டாங்க. ஆம் வருவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் இன்றைக்கு என்ன கண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், என்ன கண்டு என்னோட வாழ்ந்து கொண்டு நீங்கள் என்ன ஈமான் கொண்டிருக்கிற. இன்னொரு கூட்டம் வருவாங்க, என்ன காணாமல் ஈமான் கொள்வாங்க. அப்போ ரசூலாவை காணாமல் ஈமான் கொள்றதுல சஹாபாக்களை விட யார் சிறந்தவங்க? நாங்கள் சிறந்தவங்க. இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் வேறு வல்ல எங்களை விட நிறைய சிறந்தவர்கள் என்பதை நாங்கள் மறக்க இயலாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ ரசூலுல்லாவுடைய அந்த வரலாறு என்று வார நேரத்தில், அதே மாதிரி கற்பனைக்கு இல்லாத விஷயங்கள் மறைவான விஷயங்கள் என்று வார நேரத்தில் எங்கள் டீக்கு ஒன்று ஈமான் தெரியுமா? நாங்கள் இதை நம்புகிறேன். சரியான ஹதீஸில் வந்திருக்குதா, குர்ஆனில் வந்திருக்குதா, ரிவாயத்து சஹீஹா நாங்கள் நம்புகிறேன். ஹதீஸில் நான் வேற ஒரு விஷயம் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன், இது புத்திக்கு பற்றல்ல, இது விளங்குறல்ல, இந்த காலத்துக்கு இது ஒத்தாகிறல்ல என்று சொல்லி எங்களுக்கு என்ன செய்யலாது? மறைவான விஷயங்களை எங்களுக்கு மறுக்க முடியாது. அந்த விஷயத்தை அந்த சீராட ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிக்கொண்டேன். அவள் சீரா போகிற நேரத்தில் நிறைய இந்த ஆச்சரியமான அற்புதங்கள் எங்களுக்கு ஹதீஸ்களை ரசூலா சொல்லிக்கிற விஷயங்கள் சரியான ஹதீஸ்களை வந்தீங்க நாங்கள் என்ன செய்யணும்? நம்பிட்டு நாங்கள் போய் தருவோம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ ரசூலுடைய நுபுவத்துக்கு முன்னால் நடந்த மிக முக்கியமான சம்பவம் தான் ரசூலுடைய திருமணம். ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு நிறைய சம்பவங்கள் நடந்தது, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லலை. மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் ரசூலுடைய 35வது வயசில். ரசூலுடைய 35வது வயசில் மக்காவில் பெரிய ஒரு மழை பெஞ்சி வெள்ளம் வருது. மக்காவை பொறுத்தவரையில் காபத்துல்லா ஒரு பள்ளத்தில் ஆகிக்கும். இப்போ போனாலும் உங்களுக்கு விளங்கும், நிறைய சுற்றி மழை ஆகிக்கும், பள்ளத்தில் தான் காபத்துல்லா ஆகிக்கும். அடிக்கு ஒருக்கா மழை பெஞ்சன்னு சொன்னால், வெள்ளம் வந்தன்னு சொன்னால் காபத்துல்லா இடிஞ்சு விழுந்துடும். இப்போ மாதிரி பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் இல்லை, பெரிய கொங்கிரீட்டில் போட்டு கம்பிகளை போட்டு ஏன்னா வெள்ளம் வந்தாலும் சுனாமி வந்தாலும் இடிபடாமிக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அந்த காலத்தில் இந்த ஏன்னா கட்டுமான முறைகள். அப்போ அடிக்கு ஒருக்கா என்ன செய்யும்? காபத்துல்லா இடிஞ்சு விழும். அப்போ ரசூலோட 35வது வயசுல இப்படி ஒரு பிரச்சனை பிரச்சனை வந்தது பிறகு வெள்ளம் எல்லாம் முடிஞ்சு மழையெல்லாம் முடிஞ்சது பிறகு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? மறாலும் காபத்துல்லாவை கட்டணும். அப்போ கட்டத்துக்காக வேண்டி இவங்க என்ன செஞ்சாங்க? பெரிய ஒரு சம்பவம் நான் சுருக்கமாக சொல்கிறேன். என்ன செஞ்சாங்கன்னால் ஹலாலான சம்பாத்தியம். ஏன்னா காபத்துல்லா புனித பூமி, காபத்துல்லா புனித ஆலயம். இப்போ ஹலாலான சம்பாத்தியம், அங்கே ஹராமான சம்பாத்தியம் எல்லாம் சம்பாதித்து கொண்டு இருந்தாங்க தான். நாங்களும் ஹராம் ஹலால் வேண்டது குறைச்சல் தானே. ஆனாலும் அவங்களோட ஒரு நிபந்தனை நீந்தானால் ஏன்னா ஹலாலான சம்பாத்தியத்தில் தான் இதை கட்டணும். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஹலாலான சம்பாத்தியை போட்டு அவங்க என்ன காபத்துல்லாவை கட்டினாங்க. அந்த பாக்ஸ் வடி வைக்கிற இப்போ காபத்துல்லாவை கட்டி முடித்தாங்க. அதோட இன்னொரு சம்பவம் தான், காபத்துல்லா பொறுத்த வரையில் அந்த பாக்ஸ் மட்டுமல்ல, காபத்துல்லாவுடைய என்ன சரியான அந்த ஸ்கெட்ச், காபத்துல்லாவோட சரியான ஸ்கெட்ச் அந்த ஆர்ட் டிசைன் ஒன்றிக்குது, அதுவும் சேர்த்து தான் எலும்போணும்.
அப்போ அந்த காலத்தில் வந்து நாங்கள் இந்த சம்பவத்தில் வந்து அந்த சல்லி சேர்த்தது போதா, ஹலாலான சல்லி வந்து சேர்த்தது போதா. அப்போ அதனால் அவங்க என்ன செஞ்சால் அந்த துண்டை மட்டும் கட்டிட்டு அடுத்ததை மட்டும் அப்படியே பேலன்ஸ் வச்சாங்க. அது அப்படியே இதுவரைக்கும் பேலன்ஸ் ஆகவே யாருமே அதில் கையடிக்கல கை. அப்போ இந்த பிரச்சனை என்னான்னு சொன்னால் ஹஜருல் அஸ்வத் கல்லும்னா இப்போ கீழே தான் நிற்கிது. காபத்துல்லா இடிபட்டு ஹஜருல் அஸ்வத் கல்லும் கீழே தான் நிற்கிது. இப்போ எல்லா கோத்திரத்தாரும் எல்லாருமே சேர்ந்து மக்காவாசி எல்லாமே சேர்ந்து ஒத்துமையாக சந்தோஷமாக காபத்துல்லா இப்போ கட்டி வசதிட்டாங்க. சரியா? வசதின்னு போகிற இப்போ பிரச்சனை வர சைத்தான் வருது. என்ன பிரச்சனை? யார் ஹஜருல் அஸ்வத் கல் எடுத்து அந்த உரிய இடத்துல வைக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் பேசினாங்க, 2 நாள் பேசினாங்க, 3 நாள் பேசினாங்க, தீர்ப்பு ஆறல. நான் சொன்னேன் நேற்று சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முந்தி பிரச்சனைப்படுவாங்க. எந்த அளவுக்கு என்றால் 5வது நாள் சைத்தான் வந்து எல்லாருக்கும் மத்தியில் போர்வார் அளவுக்கு யுத்தம் ஒருத்தர் கொலை செஞ்சு கொள்கிற அளவுக்கு பிரச்சனை கூடிட்டுது. அப்போ அதில் இந்த நல்ல ஒருத்தர் சபையில் இந்த ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் சொன்னார், நாங்கள் அடிச்சுக்கொள்ள தேவையில்லை, கொலை காலமாக நாங்கள் தும்மையாக தனதை கட்டி வந்தேன், நாங்கள் ஒரு மசூரா செய்வோம். காபத்துல்லாவுக்கு இப்போ தான் நிறைய அந்த கதவுகள் இருக்குது, நிறைய கதவுகள் இருக்குது. அப்போ ஒரு கதவு தான், அந்த கதவால் யார் உள்ளுக்குவாரோ அவர்கிட்ட நாங்கள் மசூரா கேட்போம். அந்த கதவால் யார் முதலாக உள்ளுக்குவாரோ அவர்கிட்ட நாங்கள் மசூரா கேட்போம். பண்ணத்தோட எல்லாருமே இப்போ எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறேன். எல்லாருமே மசூரா சொல்லத்துக்கு அல்லா தாரை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு யார் வார ரசூலுல்லாஹ் வார. கண்டத்தோட எல்லாருக்குமே சந்தோஷம். பெரிய ஒரு பிரச்சனை வெடிச்சு கொலை என்ற அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை. அந்த நேரத்தில் கண்டத்தோடு அவங்க ரசூலா பார்த்து சொன்ன வார்த்தை நேரமா அல் அமீன் அஸ்ஸாதிக், நம்பிக்கையானவர் உண்மையானவர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டா எங்களுக்கு மசூரா சொல்லத்துக்கு. இதுலேருந்து நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம் என்னென்றால் ரசூலா நுபுவத்துக்கு முன்னுக்கு. அப்போ நுபுவத்துக்கு முன்னுக்கு ரசூலுடைய பண்பாடு அஹ்லாக் மிக முக்கியமான விஷயம். எங்களோட வாழ்க்கையிலையும் அது கட்டாயமாக ஈக்கணும். இப்போ நாங்கள் இன்றைக்கு ரமதான் என்றால் தொழுற நோம்பு குடிக்கிற எல்லா மக்களும் பெர்ஃபெக்ட், குர்ஆன் ஓதுற நிறைய நேரம் நாங்கள் நின்று வணங்குற எல்லாம் சரி. இது ஒரு பகுதி. 2வது பகுதி என்ன முக்கியமான பகுதி? எங்களோட பண்பாடு. நாங்கள் எங்களோட மனைவியோடு எப்படி வாழ்கிறேன், எங்களோட பிள்ளைகளோடு எப்படி நாங்கள் இறக்கமாக இருக்கிறா இல்லையா, எங்களோட அசல் வீட்டுக்காரனோடு நாங்கள் எப்படி வாழ்கிறேன், எங்களோட பிஸ்னஸ் செய்யக்கூடிய பார்ட்னர்மாருக்கு நாங்கள் துரோகம் செய்கிறா இல்லையா, உண்மை செல்கிறா இல்லையா, நம்பிக்கையாக நடக்கிறா இல்லையா, பொய் செல்கிறா இல்லையா, எங்களோட உள்ளத்தில் இருக்கிற பெருமை பொறாமை இன்னொருத்தனை பற்றி நாங்கள் பேசுகிற புறம் கோல் இதெல்லாமே எங்கள்கிட்ட நாங்கள் யோசிக்கக்கூடிய நல்ல பண்பாடுக்குரிய பகுதிகள். இப்போ குர்ஆன் வந்து பெரிய அற்புதம் தான். பெரிய மொழியத்தை நான் ஒவ்வொரு கட்டமாக வாரணத்தை ஞாபகப்படுத்துகிறேன். குர்ஆன் அந்த குறைஷிகளோட மக்காவாசிகளோட ரசூலாவை பொய்யன் என்று சொல்லாமிப்பதற்காக வேண்டி, சூனியக்காரன் என்று சொல்லாமிப்பதற்காக வேண்டி குர்ஆன் நிறைய போராடினேன். அவங்களுக்கு அது பெரிய ஒரு போராட்டமாக சவாலாக இருந்தது. இன்னொரு கட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளத்துக்கு குர்ஆனோட சேர்த்து ரசூலாவுக்கு மிகவும் பங்களித்த ஒரு விஷயம் தான் ரசூலுடைய அஹ்லாக்கு, ரசூலுடைய பண்பாடு. அப்போ பண்பாடு எங்கள்கிட்டையும் கட்டாயம் வரும். நாங்கள் ரமதானை நாங்கள் யோசிக்கணும், நான் யாரோட பேச ஆரம்பிக்கிறேன், நான் யாரோட கோவிச்சு கொண்டிருக்கிறேன், நான் எனக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள் ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தராக தனியாக யோசித்து பள்ளியில் வந்து தனியாக இருக்கிறது யோசித்து சுஜூதில் நிறைய நேரம் நாங்கள் யோசித்து அதுக்காக வேண்டி பாதுகாப்பை நான் கட்டாயமாக அல்லாட்ட கேட்கணும். அந்த கெட்ட குணங்களை விட்டு தூரமாகி நல்ல குணத்தோடு நாங்கள் வாழணும். தொழுரை எப்படி எங்களுக்கு முக்கியம், அதே மாதிரி நல்ல குணங்களும் எங்களோட வாழ்க்கையில் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, வந்தத்தோட பிரச்சனை என்னன்னு ரசூலுக்கு விளங்கிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய ஒரு புடவை எடுத்தாங்க. பெரிய ஒரு புடவை எடுத்து ஹஜ்ருல் அஸ்வத் கல் அதில் வச்சு கோத்திரத்துடைய தலைவர் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. யாருக்கெல்லாம் ஹஜ்ருல் அஸ்வத் கல் வைக்கணுமோ எல்லாம் வாங்க, எல்லாருமே என்ன செய்யுங்க, புடவையை தூக்குங்க. எல்லாருமே புடவை தூக்கினாங்க. கடைசியில் புடவையை ஹஜ்ருல் அஸ்வத்துடைய அந்த இடத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ்வோட கையால் ஹஜ்ருல் அஸ்வத்துடைய கல்லை அந்த ஒரு இடத்துல வச்சாங்க. அப்போ இது ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்துக்கு முன்னுக்கு நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வியாபார இதில் வந்து ரசூலுல்லாஹ் அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சாவோட வந்து ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போவாங்க. இப்போ ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போகிற நேரத்தில் வந்து அங்கே ஷாமுக்கு அந்த மெயின் அந்த கேபிட்டலுக்கு போக முந்தி தலைநகருக்கு போகிறதுக்கு முன்னே ஷாமுடைய எல்லை புறத்தில் வந்து ஒரு துறவி என்றால் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஃபாதர் என்று சொல்லுவோமே, பஹீரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபாதர். அவர் பெருசாக அவரை பற்றி சொல்கிற போது அவர் பெருசாக வெளிக்கு வர ஆளல்ல. அவர் அவரோட பாட்டில் அவரோட மார்க்கத்தை அந்த டைமில் அதுதான் உண்மையான மார்க்கம் வாய்ந்தது, அந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு ஏன்னா அவரோட பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனுஷர். அப்போ அவர் திடீரென்று வெளியில் வந்து இந்த பயண கூட்டத்தை எல்லாம் பிரிச்சுட்டு வைத்து ரசூலாவை ஏன்னா கைக்கிட்ட பிடிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் நசர கைக்கிட்ட பிடிச்சிட்டு வந்திருக்கிற அந்த மக்காவாசிகள் ஷாமுக்கு போன எல்லா இந்த பிஸ்னஸ் ஆக்கள்கிட்டையும் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, இவர் எதிர்காலத்தில் ஏன்னா உங்களுக்கு தலைவராக வருவார்,
அல்லாஹுடைய தூதராக இவரே செலக்ட் பண்ணப்படுவார் என்று அவருக்கு இந்த தெரிஞ்ச விஷயத்தை அந்த எல்லாருக்கும் முன்னுக்கும் சொன்னாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சொல்கின்ற பொழுது, ஷாமுக்கு வார நேரத்தில் ஒரு கனவு, அந்த தண்ணி உள்ள இடத்துல ரசூலாவுக்கு மரங்களும் கற்களும் சுஜூத் செஞ்சன. இந்த சுஜூத் செஞ்ச ஒரு காரணத்தை வச்சு தானேனா அவர் இப்படி ஒரு விஷயத்தை ரசூல்லா தலைவராக வருவார், நபியாக வருவார்னு சொன்னார். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் ரசூல்லாவுடைய தோள்புறத்தில் நபித்துவத்துக்கு ஒரு முத்திரை இது. சஹாபாக்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலோட இந்த சஹாபி அவரும் அதை சொல்லுவார். ரசூலோட நெஞ்சு புழக்கப்பட்டு அந்த தச்ச அடையாளத்தையும் அவர் தான் சொன்னார். அதே மாதிரி ரசூலோட சந்திலனா இந்த நபிமார்களுக்குரிய ஒரு முத்திரையை அல்லாஹ் தஆலா இந்த சீல் பண்ணி வச்சுப்பான், அந்த அடையாளத்தையும் சொன்னார். அந்த அடையாளத்தை யார் சொல்கிற? இந்த பஹீரா என்ற அந்த துறவி, அந்த ஃபாதர் யார் சொன்ன விஷயத்தையும் நான் உங்களுக்கு சுருக்கமாக ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நுபுவத்துக்கு முன்னுள்ள விஷயங்கள் அப்படியே மிக முக்கியமான சம்பவங்கள் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தேன். ஹைர். இப்போ ரசூல்லா பொறுத்தவரையில் ரசூல்லா பண்பானவர், அஹ்லாக்கானவர், உண்மை பேசக்கூடியவர், பிறந்ததிலிருந்தே யாரையும் ஏமாற்றாமல் நல்ல பண்போட நல்ல பெயரோட வாழ்ந்தவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல்லாவுடைய இப்போ நுபுவத்து கிடைச்சதுக்கு முன்னுக்கு திடீரென்று நுபுவத்தை கொடுக்கலாம், அல்லாட செட்டப் அப்படி தான். அப்போ ரசூலாவை ரெடி பண்ணணும். ரசூலா ரெடி பண்ணினா திடீர்னு ரசூலாவுக்கு ஜிப்ரீல் அனுப்பி குர்ஆனை ஓதி காட்டே நுபுவத்தை கொடுக்கல. நுபுவத்துன்னு லேசான ஒரு பதவி இல்லை, நுபுவத்துன்றது லேசான ஒரு பொறுப்பு இல்லை. அப்போ ரசூல்லாவை அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 3 வருஷம், எத்தனை வருஷம்? 3 வருஷம் நுபுவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை ஏற்படுத்துகிறேன். எப்படி ஏற்படுத்துகிறேன் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரசூல்லா ரமதான் மாதம் வந்துட்டால் எங்கே போவாங்க? ஜபலுன் நூர் இருக்கக்கூடிய ஹிரா குகைக்கு போவாங்க. நாங்களுக்கு தெரிஞ்ச ஹிரா குகை தான். அந்த ஹிரா குகைக்கு ஒரு மலையில், அந்த மலையில் பேர் என்ன? ஜபலுன் நூர். உம்ராவுக்கு போனாக்கள், ஹஜ்ஜுக்கு போனாக்கள் அந்த மலையை பார்த்தாக்கள் அந்த மலைக்கு ஏறுறதான். பாகிஸ்தான் ஆக்கள் பெரிய பெரிய அந்த ஜாம்பவாங்கள் எங்களுக்கு ஏறாது. ஏறிட்டு வந்தால் 2 நாளைக்கு ரூமில் படுக்க வேண்டிய அவ்வளோ கொசரத்தில் நிற்கிற மலை. சரி, அந்த மலையில் ஈக்கக்கூடிய ஒரு குகை தான் ஹிரா என்று சொல்லக்கூடிய குகை. குகையை பொறுத்தவரையில் அந்த குகையுடைய நீட்டம் கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 5.5 அடி அவ்வளோதான் நீட்டம். அகலம் 2 அடி 2 அடி 2.5 அடி, கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு இருக்க முடியுமான ஒரு சின்ன ஒரு குகை தான். ரசூலா என்ன செய்வாங்க என்றால், இந்த 3 வருஷம் கடைசி 3 வருஷம் ரமதான் வந்துட்டால் முழுக்க என்ன செஞ்சுருவாங்க? ஹிராக்கு போய்த்துட்டு அவர் தனியாக ஈப்பார். மக்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை யோசிச்சு கவலைப்பட்டு நாங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே என்று சொல்லி, அந்த அல்லாஹ்வுடைய இதெல்லாம் ஏற்பாடு நபித்துவத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி. ரசூலா இந்த பழக்கத்தை எப்படி பழகினால் அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்துல் முத்தலிப் ரசூலுடைய அப்பா. ரசூலுடைய அப்பா என்ன செய்வார் என்றால், இந்த ரசூலுடைய வாப்பா மூத்தாயத்தில் அவர் பொறுப்பாக இருந்தால் கொஞ்சம் காலம், அப்போ அவர் போவார். அவரும் என்ன செய்வார்? நல்ல மனுஷன், தனிமையை விரும்பக்கூடிய ஆள். அவரும் ஹிராக்கு போயிட்டு வரக்கூடிய பழக்கம். இதை கண்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராக்கு போகக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொண்டாங்கன்றிலும் எழுத்தாளர்கள் இந்த விஷயங்களை எழுதுறதை நாங்கள் பார்க்கணும். ஹைர். அப்போ ரசூலுடைய 40வது வயசு வரப்போகிற, இப்போ வஹி வரப்போகிற இஸ்லாமிய மார்க்கம் உலகத்துக்கு சொல்லப்படுவதற்காக வேண்டிய அந்த பொறுப்பை அல்லாஹு தஆலா நபிக்கு கொடுக்க போகிற அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரால சொல்கிற ரமதான கடைசி பகுதி என்று. ரமதான கடைசி பகுதி என்பதுதான் சரியான விளக்கம். ரமதான கடைசி பகுதி ஒற்றை பகுதி. சிலாக்கள் 21ஆம் இரவு, 23ஆம் இரவு, 24ஆம் இரவு என்றெல்லாம் எழுதிக்கிற ரமதான கடைசி பகுதியில் ஒற்றை பகுதி என்றால் லைலத்துல் கத்ர் இரவும் குர்ஆன் இறங்கியதும் உண்டாகணும். இதில் 2 கருத்து இருக்குது. ஒன்று குர்ஆன் இந்த உலகத்துக்கு முதலாவதாக இறக்கப்பட்டது லைலத்துல் கத்ர் இரவு என்ற ஒரு கருத்து. அது இப்போ ஹிரா குகையில் ரசூல் ஐக்கிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் என்று ஒதுக்காட்டினது. அது ஒரு கருத்து. 2வது கருத்து நாங்கள் விளைக்கொள்ளணும், லவ்ஹுல் மஹ்ஃபூல். இந்த உலகம் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல குர்ஆனில் எழுதிவிட்டான். குர்ஆனை முழுமையாகவே எழுதிட்டான் அந்த 8ல். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் 7ஆம் வானத்தில் இருக்கிறது. 7ஆம் வானத்தில் இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? முதலாவது வானத்துக்கு இறக்கினது. முதலாவது வானத்துக்கு முழுமையாக இறக்கினதும் இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்று ஒரு 2 கருத்தை சொல்லப்படுவதை நாங்கள் வலிக்கிறோம். ஏதோ என்ன இருந்தாலும் குர்ஆன் லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கப்பட்டது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ரசூலுல்லாஹை பார்த்து இக்ரா கட்டி பிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க? கட்டி பிடிக்கிறாங்க, இறுக்கி கட்டி பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளோக்கு அந்த டயர்டாகிற அளவுக்கு, இறுக்கமாகிற அளவுக்கு கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி சொல்கிறாங்க, ஏன்னா வஹி லேஸ் இல்லை. வஹி இந்த அல்லாஹ் சொல்கிறேன்னா, இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு மலைக்கு மேலே இறக்கினால் அல்லாஹ் குர்ஆன் சொல்ல லரஐதஹும் ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஸியத்தில்லாஹ், அது அந்த அல்லாஹ்வோட பயத்தால் வெடித்து சிதறிடும். ஒரு சஹாபி சொல்கிறார், இது குறவுள்ள விஷயங்கள். இந்த ரசூலா கிட்ட உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ரசூலா ஒரு சஹாபியும் கிட்ட உட்கார்ந்து, ரசூலோட கால் அந்த சஹாபியோட மேலே பட்டிக்கிறேன். இந்த நேரத்தில் ரசூலாவுக்கு வஹி வார
வஹி வார நேரத்தில் கால் மேல் வைக்கவும் இல்லை, கால் பட்டுத்தான் இருந்தது. அப்போ அந்த சஹாபி சொல்கிற எந்த கால் முறிஞ்சு விடுமோ, ரசூல்லாவை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அவருக்கு தெரியும் வஹி வஹி வந்து கொண்டிருக்கிற அந்த சஹாபி தெரியும் ரசூல்லாவுக்கு வஹி வரணும், ரசூல்லா டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. எந்த கால் உடைஞ்சிடுமோன்ற அளவுக்கு இந்த வஹியோட பாரம் இதை வெயிட் இருந்தது. அந்த அளவுக்கு வஹி வெயிட் ஆனது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரசூல்லா வஹியை அந்த தாங்கிறதும் எவ்வளோ ஒரு சக்தி, ஒரு கஷ்டப்பட்டு தாங்கினது என்பதற்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ரசூல்லா ஒட்டகத்தில் போகிற நேரத்தில் வஹி வரும். ஒட்டகம் அவ்வளோ பலமான அந்த ஏன்னா இந்த மிருகம் கூட என்ன செய்யும், வஹீட அந்த 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 தாக்கம், அந்த பாரம் தாங்க அப்படியே உட்கார்ந்துடும், அப்படியே உட்கார்ந்துடும். அப்போ வஹி என்பது வந்து லேசான ஒரு விஷயம் அல்ல. அப்போ ரசூல்லாவுக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கட்டி பிடிச்சி இறுக்கி நீங்கள் ஓதுங்கன்னு சொன்னேன். மா நபி காரி, எனக்கு ஓத தெரியாது, ரசூல்லா படிப்பறிவு இல்லாதவர். 2ஆம் முறை சொன்னாங்க, 3ஆம் முறை சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக்னு வரக்கூடிய முதலாவது 5 வசனம் தானா, முதல் 5 வசனம், முழு சூறாவும் அல்ல, முதலாவது 5 வசனத்தையும் என்ன செய்கிறாங்க, ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டவங்க போயிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்க்கு பயம், ஒரு நாளும் காணாது, 3 வருஷமாக தொடர்ந்து வாரன், யாருமே இல்லாத அந்த நேரத்தில் இப்படி ஒருத்தர் வந்து எனக்கு இப்படி சொல்லிட்டு போகிற ரசூலுல்லாஹ்வுக்கு சரி ஆச்சரியம், பயம், நடுங்கியவர்களாக ஜம்மிலூனி ஜம்முலின்னு ஓடி ஓடி வந்து எங்கே வராங்க, மனைவிட்ட வராங்க. மனைவிட்டு வந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு கண்டு என்ன செய்கிறாங்க, ஒரு போர்வையை போர்த்தி ரசூலுல்லாஹ்க்கு அவ்வளோ நடுக்கம், அப்படியே என்ன போர்த்தை வச்சுட்டு என்ன நடந்துன்னு கேட்குறாங்க. இல்லைங்கண்ணா இப்போ ஆயிஷா அந்த ஹதீஜா நாயை வந்து எப்பயும் வந்து ஒரு படித்த பொம்பளை, வசதி உள்ள பொம்பளை, எல்லா விஷயங்களையும் விளங்கின பொம்பளை, நல்லா அனுசரித்து தெரிஞ்ச ஒரு பொம்பளை. மனைவிமார்கள்னாலும் ஏன்னா கணவன் பிரச்சனை தெரிஞ்சு ஏன்னா அதுக்குரிய முடிவுகளை கொடுக்கக்கூடிய ஆறுதல் படுத்தக்கூடியவர்களாகத்தான் ஈக்கோணும் என்பது ஹதீஜானோட வாழ்க்கையிலிருந்து விளங்குறது. அப்போ ஹதீஜானா என்ன செஞ்சாங்கன்றால் இது புதிய ஒரு விஷயம், கேள்விப்படாத ஒரு விஷயம். அப்போ இதே வந்து மதத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால ஹதீஜா ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சாட மகன் வரக்கா என்று சொல்லப்படுகிறது, கிறிஸ்தவ மதத்தை ஏற்றிருந்தவர். வரக்கத் இப்னு நௌஃபல் என்பது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா, ரசூலோட வாப்பாட தம்பி. அப்போ அவர்கிட்ட மகன் தான் வரக்கான்னு சொல்லப்பட்டுறது. அவர் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதத்தை தெரிஞ்சவர். அப்போ அவர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறார். சொன்னதோட அவருக்கு தெரியும் இப்படி ஒரு நபி வருவார், வந்தேன்னு சொன்னால் இப்படி எல்லாம் நடக்கும் என்று அவருக்கு தெரியும். அப்போ அவரே வந்து சொல்கிறாரு, அந்த அவட அந்த அந்த அவட மதத்தில் எழுதி அவட அந்த வேதத்தில் இருக்கிற பேர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாமூஸ். என்ன பேர்? நாமூஸ் என்ற பேர். நாங்கள் தான் அரபில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்கிறோம். அப்போ நாமூஸ் வந்திருக்கிறவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன அல்லாட வேதம் வந்திருக்கிற, அல்லாட வஹி வந்திருக்கிற, நீங்கள் தூதராக சாய்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணிவிட்டு கடைசியாக சொன்ன வார்த்தை தெரியுமா, உங்களை இந்த ஊராக்கள் விரட்டுவாங்க, உங்களை மக்காவிலேருந்து இந்த ஊராக்கள் விரட்டுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தோடு கேட்குற, நான் இந்த ஊரில் என்ன பெரிய மதிப்போடு இருக்கிறேன், பெரிய இடத்தோடு இருக்கிறேன், எல்லாருமே என்னை மதிக்கிறேன், எல்லாருமே என்னோட சேர்ந்து வாழ்கிற, என்ன இவங்க விரட்டுவாங்களா? ஓ உங்களை விரட்டுவாங்க, நீங்கள் மார்க்கத்தை சொல்கிற நேரத்தில் உங்களை விரட்டுவாங்க என்று சொல்லி யார் வரக்கத் இப்னு நௌஃபல் அந்த சம்பவத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஹைர். அப்போ இதுதான் என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கிடைச்சதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிக்கிறேன். ஹைர். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தஅவா பிரச்சாரத்தை, இப்போ மார்க்கத்தை வஹி வந்துட்டுது, வஹி வந்ததுக்கு பிறகு வஹியை சொல்லணும். அதில் இடையில ஒரு விஷயம் தான், இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹியை சொல்லிட்டு போயிட்டாங்க முதலாவதா. அப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் சிலாக்கள் சொல்கிற 1 வருஷம் அண்டு, இன்னும் சிலாக்கள் எழுத்தாளர்கள் சொல்கிற 6 மாதம் அண்டு. ஆனாலும் சரியான அந்த ரிவாயத்துகளை பார்க்குற நேரத்தில் ஒரு 10 நாள், அடுத்த நாள் அல்ல, ஒரு 10 நாள் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கெப் கொடுத்தது. அந்த கெப் கொடுத்ததுக்குரிய காரணத்தையும் எழுத்தாளர்கள் சொல்கிறேன்னாண்டால், இப்போ ரசூலுல்லாஹ் இப்போ பயந்துட்டாங்களே, மறுநாளும் போனோச்சுன்னா இன்னும் பயந்துடுவாங்க, இன்னும் பின்வாங்கிடுவாங்க. அப்போ அதனால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆசை ஊட்டணும், இதுக்கு பிறகு வர மாட்டாதா என்று. ஏன்னா அவரை யோசிக்கணும், எதிர்பார்க்கணும், அதுக்கு டைம் தேவை, அதுக்கு டைம் தேவை. அப்படி தான் எங்களுக்கும் திடீரென்று ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டால், ஒரு சந்தோஷமான இன்சிடென்ட் நடந்துன்னு சொன்னால் சிலதுக்கு நாங்கள் ஆச்சரியப்படுவோம், யோசிச்சு போவோம். அது திடீரென்று நடக்கிற போது சில எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கும். அப்போ ஒரு டைம் தேவை, அந்த டைம் அந்த கெப் கொண்டு வர நேரத்தில் நாங்கள் அதை எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி ஒரு 10 நாள் மட்டும் அப்படியே நின்றுது. நின்றதுக்கு பிறகு மீண்டும் ரசூலுல்லாஹ் போகிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஏன்னா சொந்த ரூபத்தில், அது வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்டவர ரூபத்தில் அவர் அப்படி இருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டு அதிசயப்படுறாரு. இப்போ ரசூலுல்லாஹ்க்கு அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிற வார்த்தை தெரியுமா, இப்போ தான் ஏன்னா தாவாவுடைய இந்த ஆரம்பிக்குது. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர். இது 2வதாக இறக்கப்பட்ட குர்ஆன் வசனம். என்ன வசனம்? ஃபர்ஸ்ட்டுக்கு இறக்கினது சூரத்துல் அலக் வரக்கூடிய இக்ரா. 2வதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வை சந்தித்த நேரத்தில் சொல்லி காட்டிய ஓதி காட்டிய வசனம் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வையை போத்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்திர், நீங்கள் எலும்பி இப்போ என்ன செய்யுங்க, சும்மிக்கல உங்களுக்கு பொறுப்பு தரப்பட்டுட்டேன்,
உங்களுக்கு டைமும் தரப்பட்டாச்சு. இப்போ நீங்கள் எழும்பி மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று வரக்கூடிய ஒரு 6-7 வசனங்கள் நினைக்கிறேன். அந்த வசனங்கள் அப்படியே ஓதி காட்டாரு. இப்போ ரசூலா என்ன அடுத்த கட்டம், மார்க்கத்தை, இப்படி நடந்த விஷயத்தை, உண்மையான கொள்கையை மக்களுக்கு சொல்லணும். சொல்கிற நேரத்தில் பாருங்கள், ரசூலோட ஈந்தாக்கள் ஹதீஜா நாயகா முக்கியமானவர். ஒரு அடிக்கு எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்லிடாது. சொன்னால் என்ன செய்வாங்க, ஒரு அடிக்கு ரிஜெக்ட் ஆகிடும், எதிர்ப்பு வரும், எல்லா நேரம் என்ன பிரச்சனை வரும், ஊரை விட்டு அவசரமாக போவாம். அதனால் சொன்னால் நாங்கள் இப்போக்கி அவசரமாக மறைமுகமாக தவா பிரச்சாரத்தை ஈடுபடுவோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள், எங்களுக்கு நல்ல பழக்கமான ஆக்கள், நாங்கள் சொன்னால் கேட்பாங்க, நம்புவாங்க என்று சொல்கிற ஆக்கள்கிட்ட நாங்கள் என்ன செய்வோம், இந்த விஷயத்தை நாங்கள் முதலாவதாக எத்தி வைப்போம் என்று ஒரு மசூரா சொல்லப்பட்டது. அது மசூரா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்புறம் ரசூலா என்ன செய்கிறாங்க, முதலாவதாக ஏற்றுக்கொள்கிற ஒரு பட்டியலில் எங்களுக்கு தெரியும் யார், ஹதீஜா நாயகா ரசூலோட மனைவி. ரெண்டாவது அவங்களுக்கு வேலை செஞ்ச ஆள் தான் ஸைத் இப்னு ஹாரிஸான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். இவர் இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டவர். வேறு அலி இப்னு அபி தாலிப், ரசூலோட சாச்சாட மகான், ரசூலோட நெருக்கமாக இருந்தவர். அடுத்தது ரசூலோட கூட்டாளி யார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. வேறு இப்படி கொஞ்சம் பேர் ஆரம்பமாக இஸ்லாத்தை என்ன செய்கிறாங்க, ரசூல்லா சொன்ன விஷயத்தை ரைட், ரசூல்லா சொன்னால் பொய்யாகாது, உண்மையாகத்தான் நீக்கும் என்று உடனடியாக அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. இவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நிறைய பாராட்டி சொல்கிறார். வஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஅூஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா வதாலிகல் ஃபௌஸுல் அதீம். இவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட அந்த குறுகிய காலத்தில் 130க்கு உட்பட்ட ஆட்கள், ரசூலுல்லாஹ்வோட நெருக்கமான அந்த குடும்பத்தோட ஈந்தாக்கள் 130 பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் விசேஷமாகவே பாராட்டி சொல்கிறார். அல்லாஹ் தஆலா அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு விட்டார்கள், அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டு விட்டான். சுவர்க்கத்தில் பெரும் பெரும் இன்பங்கள், சுவர்க்க சோலைகள் எல்லாம் அவங்களுக்கு இது, அவங்க நிரந்தரமாக சுவர்க்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட முஹாஜிர்களையும் அன்சார்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பாராட்டி சொல்கிறத நாங்கள் பார்க்கணும். அப்போ முதல் 3 வருஷம் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தஅவா எப்படி போகுது, மிக ரகசியமாக போகுது. ஆட்களுக்கு பெருசாக அந்த பகிரங்கப்படுத்திக் கொள்ளாமல் ரகசியமான முறையில் தெரிஞ்சாக்களுக்கு மட்டும் சரி எதிர்ப்புகள் வராமல் போகுது. இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா தொழுகையும் ரசூலுல்லாஹ் கடமையாக்கிட்டார். முதலாவதாக இஸ்லாம் கடமையாக்கிய ஒரு கடமை தான், அல்லாஹ் கடமையாக்கியதான் என்ன, தொழுகை. நாங்கள் நினச்சிக்கொண்டு இஸ்லாமிய ராஜில் தான் தொழுகை கடமையானது இல்லை. இஸ்லாமிய ராஜில் 5 நேர தொழுகை கடமையானது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ரகசியமாக செய்யக்கூடிய அந்த காலப்பகுதியில் ஆரம்பத்திலேயே தொழுகை என்பது கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை என்பதை நாங்கள் விளைக்கணும். களவுல தொழுவாங்க. சில நேரம் அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுக்கு சப்போர்ட்டாக இந்த இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள அவருக்கு பார்ப்பார். பார்த்துட்டு என்ன நீங்கள் வித்தியாசமாக செய்கிறீங்க, செய்யுங்க, நல்ல விஷயம் தானே என்று சொல்லி அவர் என்ன அதை வந்து கொஞ்சம் பாராட்டிட்டு சந்தோஷப்பட்டு போகக்கூடிய சில சம்பவங்களும் நடந்திருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அந்த 3 வருஷமும் ரகசியமாக அவங்க அந்த மார்க்கத்தை செய்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நுபுவத் வந்தத்தோட ஹஜ்ஜுடைய அந்த காலம் ஆரம்பமாகுது. இது மிக முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத் வந்த அந்த ஆரம்ப பகுதியிலே ஹஜ்ஜு காலம் ஆரம்பமாகுது. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஏன்னா உள்ளுக்குள்ளாக்களுக்கு சொன்னால்தான் பிரச்சனை வரும், வெளி உள்ளாக்களுக்கு சொன்னால் அது ஒரு புதிய விஷயமாக இருக்கும். நல்ல விஷயம் என்று அவங்களுக்கு பட்டுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, அவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ கொஞ்சமாக இப்போ எப்படியோ என்ன இருந்தாலும் கசியுதான விஷயம் கசியும். அப்போ அன்று வாழ்ந்த அந்த முஷ்ரிக்குகளுக்கு, சிலை வணங்கிகளுக்கு, இந்த சிலைகளை வந்து உசுராக வழங்கி கொண்டு இந்த ரசூலோட பரம்பரையை சார்ந்தவங்க, ரசூலோட குடும்பத்தை சார்ந்தவங்க, வேறு ஆக்களுக்கெல்லாம் இந்த விஷயம் லேசாக கசிஞ்சுது. இப்போ கசிஞ்சத்தோடு அவங்க பயந்த விஷயம் அவங்க சும்மா விட்டு தான் வச்சாங்க. ஏன்னா இது ஊருக்குள்ளே பெருசாக வளராது, அது அப்படியே முடிஞ்சிடும் மனுஷன் நினச்சாங்க. இப்போ ஹஜ்ஜு பீரியட் வருது, இவங்களுக்கு கேள்விப்படுது. ஏன்னா முகமது ரெடியாராகரு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஆக்களுக்கும் இவட மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி, ஓரரை கொள்கையை சொல்வதற்காக வேண்டி, எங்கள்ட கடவுள் கொள்கையெல்லாம் கீழே சிலை வழங்கக்கூடாது எல்லாம் சொல்வதற்காக வேண்டி, ஏன்னா இந்த முகமது ரெடியாரார் என்ற சில விஷயம் வந்ததோட இப்போ இவங்க மசூரா பண்ணுறாங்க. இல்லைங்களா? இப்போனா இவங்க மசூரா பண்ணுறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் மசூரா சொல்ல வாராக்களுக்கு நாங்கள் இது சொல்லுவோம், ஒவ்வொருத்தராக நாங்கள் கூப்பிட்டு சொல்லுவோம். இப்படி ஒருத்தர் இருக்கிற இவர் சொல்கிறது நீங்கள் கேட்க வேணாம், இவர் சூனியக்காரன், இல்லை இவர் பைத்தியக்காரன், இவர் பொய்யன் என்று நாங்கள் சொல்வோம் என்று ஒவ்வொருத்தர் மசூரா சொல்லி, ஏன்னா இந்த ரசூலுடைய பேச்சு எடுபடாமல் இருப்பதற்காக வேண்டி சில சூழ்ச்சிகள் செய்கிறாங்க. அது செய்யப்பட்டவை தான். ஹஜ்ஜுக்கு வர நேரத்தில் இந்த அவங்க அடுத்த இந்த ஏன்னா ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு இப்படி ஒருத்தர் வருவார் செல்லுவார், நீங்கள் நம்ப வேணாம் என்று சொன்னாலும் ரசூலா உடல் ரசூல்லா சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டேன். ரசூலா என்ன செஞ்சாங்க என்றால் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு தனிப்பட்ட முறையில் போயிட்டு என்ன செஞ்சாங்க, தஅவா பிரச்சாரம் செஞ்சாங்க. இதுவே பிரதிபலன் தான், இதனால கிடைச்சதானேனா ரசூல்லா எங்கே போகிறதுக்கு ஹிஜ்ரத்
மதீனாவுக்கு போகுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஹஜ்ஜில் வரக்கூடிய மதீனாவாசிகளை சந்தித்து மதீனாவாசிகள் உடனே ஏற்றுக்கொண்டாங்க, நல்ல மனசுள்ளாக்கள். அப்போ ரசூல்லா பார்த்தீங்கன்னா மதீனா நல்ல ஒரு பூமி, மக்கள்கிட்ட வரவேற்பிக்குதுண்டு இந்த ஹஜ்ஜில் சம்மந்தப்படுத்தித்தான் ரசூல்லா எங்கே போகிறதுக்கு ஆரம்பித்தாங்க, மதீனா போக. சும்மா ரசூல்லா மதீனா போகல, அல்லாஹ் சும்மா மதீனாவுக்கு போகுமாறு அல்லா ரசூல்லா கட்டளையிடலை. இது ஒரு ஆரம்பம், இது பேஸ். ஒரு முறை செஞ்சுட்டாங்க, 2 முறை செஞ்சுட்டாங்க, 3 முறை செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ரசூல் எத்தனை வருஷம் மீனாங்க, 13 வருஷம் மக்காலையினாங்க. 13 வருஷமும் வரக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி போட்டு தான் என்ன போனாங்க, ரசூல்லா மதீனாவுக்கு போனாங்க. ஹைர். அப்போ இது ரசூல்லாவுடைய ரகசியமாக செய்யப்பட்ட தாவா பிரச்சாரத்தை நாங்கள் பார்ப்போம். சரி, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்தது இப்போ அடுத்ததாக அல்லாஹு தாலா குர்ஆனில் செல்கிற ரசூலாக செல்கிற வஅந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை ஒரு ஆர்டரை போடுற, நீங்கள் இப்போ ரகசியமாக செய்கிறதோட என்ன செய்யுங்க, உங்கள்ட குடும்பத்தார்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய. ரசூலோட குடும்பத்தார் குறைஷிகள், ரசூலுடைய சாச்சாடாக்கள், ரசூலுடைய பெரியப்பாடாக்கள், பிள்ளைகள், பரம்பரை எல்லாம் இருக்கிறேன். அப்போ ரசூலா என்ன செஞ்சால் முதலாவதாக என்ன செஞ்சாங்க, எல்லாருமே கூப்பிட்டாங்க. முதலாவது இல்லையாது இந்த சஃபா மலைக்கு ஏறத்துக்கு முன்னுக்கு நடக்கிற சம்பவம். சரியா, சஃபா மலைக்கு ஏற விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்போ ரசூல்லா என்ன செய்யுங்க, எல்லாருமே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இப்படித்தான் அல்லாட்டின் எனக்கு வகை வருது, நாங்கள் ஒரு கொள்கையை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும், சில வணங்கக்கூடாது, அல்லாஹ் நாங்கள் வணங்கணும், நல்லவர்களாகிக்கணும்னு சொல்லி ரசூல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க. அட்வைஸ் பண்ணுற நேரத்திலேயே யார்ட்டின் எதிர்ப்புவார யார் எதிர்த்து அபூ லஹப். யாரு? அபூ லஹப், ரசூலாட சாச்சா, ரசூலாட பாப்பாட ஒன்றோட பிறந்த சகோதரன். அப்போ அபூ லஹப் எதிர்க்கிற கடைசி வரைக்கும் எதிர்த்து ரசூலா 3ஆம் முறை ரசூலாவுக்கு ஒரு க்ரீன் லைட் என்று சொல்லுவோம், ஒரு லைட் ஒன்று, க்ரீன் லைட். அவருக்கு ஒரு வாசான ஒரு வார்த்தை வருது, யாட்டிது அபூ தாலிப். இது ரசூல் அபூ தாலிபு தான் நிறைய எதிர்பார்த்து கொண்டீங்க. அபூ தாலிப் என்ன சொல்கிறாரு இந்த விஷயத்தில் அபூ தாலிபு அந்த அவர்கிட்ட கருத்து என்ன, அவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாரு என்று சொல்ல 3ஆவது முறை ரசூல் அப்படியே கூப்பிட்டு அபூ தாலிப் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற விஷயங்கள்ல முகமது நல்ல விஷயம்தான், மக்களுக்கு போய் சேரணும், உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்ளணும் என்று எனக்கு மனசு சொல்லுது. ஆனாலும் அப்துல் முத்தலிஃப்ட மார்க்கத்தை எனக்கு விட்டு கொடுக்கலாது, என்னோட வாப்பாட கொள்கையை எனக்கு விட்டு கொடுக்க முடியாது, நான் எந்த கொள்கை இருந்து கொள்கிறேன், நீங்கள் கூட பாட்டில் இருங்க, உங்களுக்கு நான் உறுதுணையாக ஐப்பன், உங்களுக்கு எப்பயும் எல்லா நேரத்திலையும் நான் பக்கபலமாக ஐப்பன்றதோடு தான் ரசூல் என்ன செஞ்சாங்க, பகிரங்கமாக மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி எங்கே ஏறினாங்க, சஃபா மலைக்கு ஏறினாங்க. சஃபா மலைக்கு ஏற நேரத்தில் ரசூல்லா சஃபா மலைக்கு ஏறி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எல்லாரையும் ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயரை சொல்லி 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 எல்லாரையுமே கூப்பிட்டாங்க. எந்த அளவுக்கு என்றால் அந்த சஃபா மலைக்கு வர முடியாதாக்கள், வீட்டில் சுகம் இல்லாதாக்கள், அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பகரமாக இன்னொருத்தர் அனுப்பினாங்க. முகமது என்ன சொல்லணும்னு கேட்டுவாண்டு. ஏன்னா இப்போ விஷயங்களுக்கு முக்கியமான விஷயத்தை முகமது சொல்ல போகிறேன், ஃபர்ஸ்ட் கட்டம் பகிரங்கமாக சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் கட்டம். அப்போ எல்லாருமே ஒன்று கூட்டு போகிற ரசூல் சல்லாஹ் சஃபா மலைக்கு ஏறி சொன்னாங்க. பாருங்கள் அந்த தஅவாட டெக்னிக்கை பாருங்கள். ரசூல்லா எந்த உத்தியை பயன்படுத்த ஒரு அடிக்கே நீங்கள் சிலை வணங்கக்கூடாது, நீங்கள் இதை செய்யணும் அதை செய்யணும், நீங்கள் ஹராத் லீக்கிறன்னு சொல்லாமல் ரசூல்லா ஃபர்ஸ்ட்டுக்கு அவரோட நம்பிக்கை தன்மை உறுதிப்படுத்துகிறேன். ரசூலா கேட்டு கேள்வினா, இந்த சஃபாவுக்கு பின்னால் உங்களை அழிப்பதற்காக வேண்டி ஒரு குதிரைப்பட வருவதாக நான் சொன்னால், முகமதாகிய நான் இப்போ இந்த நேரத்தில் சொன்னால் நீங்கள் என்ன நம்புறா இல்லையா? அவன் சொன்னாங்க, நீங்கள் எப்பயும் முன்னும் பேசக்கூடியவர், எப்பயும் நீங்கன்னா நம்பிக்கையானவர், பொய்யை சொல்ல மாட்டாங்க, நாங்கள் நம்புவோம். அப்படி என்றால் நான் சொல்ல போகிற விஷயத்தை நல்லா கேளுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரிரை கொள்கையை அவங்களுக்கு நிறைய சொன்னாங்க, நிறைய தெளிவுபடுத்தினாங்க. இதில் நம்ம வார சம்பவம் என்ன, எல்லாருமே அவங்க ஏற்றுக்கொள்ளையோ யாரும் எதிர்ப்பு காட்டலை. யார் எதிர்ப்பு காட்டினேன்? அபூ லஹப் தான் எதிர்ப்பு காட்டினது. அபூ லஹப் ரசூலாவை சபிச்சுட்டு போனதெல்லாம் வந்தது. அதுக்கு பிறகு தான் அல்லாஹு தஆலா குர்ஆன் தப்பத் யதா அபி லஹபி வதப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸபன் வரக்கூடிய அபூ லஹபை சபிச்சு அவன் அழியட்டும், அவனோட சொத்துக்கள் அழியட்டும், அவனோட மனைவி குடும்பம் அழியட்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சபிச்சு அபூ லஹப் பற்றி அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தையே, ஒரு குர்ஆன் வசனத்தையே, ஒரு சூறாவையே அல்லாஹு தஆலா இறக்கி வச்சதை நாங்கள் பார்க்குறோம். இது பகிரங்கமான கட்டம். நேரம் முடிஞ்சிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டமாக பகிரங்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால தஅவா செய்ய நேரத்தில் எதிர்கொண்ட பிரச்சனைகள், சவால்கள் எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம்தான், நேற்று மொத்தம் ஞாபகப்படுத்தினேன். இந்த ரசூல்லா ஜாஹிலியத்தில் இருந்தவர். எல்லாருமே கிட்டத்தட்டனா பெரும்பான்மையே இந்த கெட்ட குணங்களோடையும் கெட்ட பண்புகளோடையும் மோசமானவர்களாக வாழ்ந்த ஒரு சமூகத்தில் ரசூல்லா இருந்தார். அல்லாஹ் தஆலா ரசூல்லாவை எப்படி நல்லவராக வச்சது மிக முக்கியமான விஷயம் தானே. ரசூல்லாவும் கெட்டிக்கலாம் தானே.
கெட்ட பண்போடு இருக்கலாம் தானே. அவரோட வாழ்க்கையில் ஒரு முறை சரி கெட்ட ஏன்னா ஒரு கெட்ட ஒரு விஷயம் நடந்திக்காதா என்று எங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஒரு நாளும் ரசூலோட வாழ்க்கையில் கெட்ட விஷயம் நடக்கலை. அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது, நேரம் இல்லை. ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு முறை ரசூல் ஆடு மேய்க்கிற வயசு, அதாவது அந்த சின்ன வயசு, பருவ வயசு, கிட்டவான வயசு, ஆடு மேய்க்கிற நேரத்தில் அந்த டைம் வச்சு தான் நாங்கள் ஆடு மேய்ப்பாங்க. மலையில் ஆடு மேய்க்கிற ரசூலோட டைம் முடிஞ்சதோட அடுத்தவருக்கு ரசூல் சொன்னாங்க, என் ஆட்டையும் பார்த்துக்கோ, இன்றைக்கு ராவு ஒரு கல்யாணம் ஓடிக்குது, அந்த வீட்டில் இளைஞர்கள் எல்லாம் ராவைக்கு பேசி கொண்டிருப்பாங்க, அதில் வந்து கூத்தலை நடக்கும், நான் போகணும், கலந்து கொள்ளணும்னு சொல்லி. நான் அந்த வயசுக்கு அப்படி தானே ரசூலாக போகிறாங்க. இன்றைக்கும் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா, கல்யாணம் கூத்து கும்பாலம் அது இதுன்னு சொல்லி மியூசிக் அப்படி இப்படி ஆடல் பாடலாம் நடக்கிறது. சரியா, அங்கே அவங்களோட கலாச்சாரமாக வந்ததாக இருக்கலாம். ரைட். அப்போ ரசூல்லா போகிற நேரத்தில் ரசூல்லா போய்த்து உட்கார்றது தான், ரசூல்லா போய்த்து அந்த இடத்துல ஈந்தது தான் ரசூல்லாவுக்கு அல்லாஹு தஆலா தூக்கத்தை கொடுக்குறது. அந்த 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 கூத்துலையும் அந்த ஹராத்திலையும் ரசூல்லா கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அல்லாஹு தஆலா தூக்கத்தை கொடுக்குறான். ரசூல்லா சொல்கிற, நான் அடுத்தண்டு என் முகத்தில் வெயில் புழும் அளவுக்கு நான் தூங்கினேன். அவர் ரசூல்லா என்ன செய்யலை, அந்த ஹராமான அந்த பாவமான மோசமான அந்த காரியத்தில் ஈடுபடலை. இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. ரசூலோட அவுரத்துகள் பாதுகாக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நுபுவத்துக்கு முன்னுக்குது. நுபுவத்துக்கு போகிறோம் இல்லை, நுபுவத்துக்கு முன்னுக்கு. அப்போ இப்படியான விஷயங்களில் அடுத்த வந்து ரசூல்லா நல்லவராக ஆகிக்கணும்னு அல்லாஹ்வோட செட்டப். அல்லாஹ்க்கு தெரியுமே இவர் நபியாக வருவார்னு சொல்லி. அப்போ ஃபஸ்ட்லி இந்த நான் ரசூல்லாவை பொத்தி பாதுகாத்து வந்தது யாரோட செட்டப்பு, படச்சரப்புட செட்டப்பு. அடுத்த கெட்டவங்களுக்கு கெட்ட சமூகத்துக்கு வந்து நல்ல விஷயத்த சொல்லணும். எல்லாருமே நல்லவர்களாகிட்டவங்க நல்ல விஷயம் சொல்லி வேறில்லை. கெட்ட சமூகத்துக்கு அடிமட்டத்தில் இருக்கிற சமூகத்துக்குனா நல்ல விஷயத்தை சொல்கிறது தான் பொருத்தம். அப்போ அந்த அடிப்படையில் என்ன அல்லாஹு தஆலா ரசூலாவை நல்லராக வாழ வச்சு நல்ல இந்த போதனைகளை, உரை கொள்கைகளை அந்த மக்களுக்கு சொன்ன விஷயத்தையும் நாங்கள்